சரிகமபால இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடக்க போகுது இந்த வாரம் அப்படிங்கிறதே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. எந்த சீசன்லையும் இல்லாத வகையில் இந்த சீசனில் நிறைய குழந்தைகள் நல்லா பாடவும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கண்டஸ்டன்ஸை எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகி 3 வாரங்களுக்கு மேலே ஆகிருச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு எலிமினேஷனும் இல்லாமல் தான் இந்த ஒரு ஷோ போய்கிட்டு இருக்கு. அதனால சேனல் தரப்புல என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, "கண்ணா லட்டு தின்ன ஆசையா" அப்படிங்கிற மாரி 1 மாசம் பக்கம் எலிமினேஷன் இல்லாம போணுச்சு இல்லையா? அதனால டபுள் எலிமினேஷன் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கும் அப்படிங்கும் பட்சத்தில் யாரு வெளியேற அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பவே ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. அண்ட் இந்த சீசன்ல மக்கள் மத்தியில மிக பிரபலமான நபர்கள் அப்படின்னா, ஒரு 4 பேர சொல்லலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷித், இன்னொன்னு வந்து மித்ரா, அண்ட் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அபிஷேகா, இன்னொன்னு சுமன். இவங்கலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்காங்க. அசேமஸ் அவங்க பாடலும் ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்கலாம் எலிமினேஷன் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா சான்ஸ் கிடையாது. இவங்கலாம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ். ஸோ இவங்க 4 பேர் இல்லாம மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா கண்டஸ்டன்ட்ஸ், அவங்கள்ல இருந்து தான் எலிமினேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த வாரம் சரிகமபா வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே நேரம் இவங்க 4 பேரும் நல்லா பாடுறாங்க. அதில பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வாரம் சொதப்புனாங்க அப்படின்னா, இந்த 4 பேத்துலேருந்துமே யாரு வேணா வெளியேறலாம். அந்த அளவுக்கு சரிகமபால இதற்கு முன்னால நடந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வரப்போற வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம். டபுள் எலிமினேஷன் இருக்கு. யாரு உள்ள இருக்க போறா? யாரு வெளியேற போறா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிம்பு அவர்களோட அடுத்த படத்துல முர்னால் தாகூர் அவர்கள் தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிம்பு அவர்கள் அஸ்வந்த் மாரிமுத்து அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்றதாக இருந்துச்சு. அண்ட் அந்த படம் இம்மீடியட் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. தக் லைஃப் வந்ததுனால தள்ளி போயிருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த ஒரு படத்தை அகைன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. குறிப்பா அஸ்வந்த் மாரிமுத்துவும் சரி, சிம்புவும் சரி இப்போ அந்த ப்ராஜெக்ட்ல தான் பேசிட்டு இருக்காங்களாமா. இந்த ப்ராஜெக்ட்ல ஹீரோயினா யார் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு டைம் முர்னால் தாகூரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. முர்னால் தாகூர் அவர்கள் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் நடிக்க கிடையாது. தமிழ் சைடு வந்திருக்காங்க, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் படமாக அஃபிஷியலாக இப்போ இது வரைக்கும் எதுவும் பண்ண கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது சிம்பு அவர்கள் கூட தான் முதல் முறையாக அவங்க ஜோடி சேர்ந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாக போகிறாங்க. அண்ட் கண்டிப்பாக முர்னால் தாகூருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. சிம்புவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அஸ்வந்த் மாரிமுத்து சொல்லவே வேணாம், டிராகனுக்கு அப்புறம் ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு டைரக்டராக இருக்கார். இந்த ஒரு புதுமையான காம்போ என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.